ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு நண்டு கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி. நான் ஏற்கனவே நண்டு கிரேவி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செய்யறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு. இப்போது 1/2 கிலோ நண்டு தான் நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ நண்டு எடுத்து அதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீனாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. இது உள்ளே அழுக்கெலாம் இருக்கும், அதையெல்லாம் நீட்டாக கையை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி வைக்கும்போது மசாலா நம்மளுக்கு சீக்கிரம் இறங்கும் நண்டில். இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். சோம்பு, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு. இந்த மிளகு சீரகத்தெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த கிரேவியை செய்ய போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூளுங்க. இது நான் வீட்டிலே ரெடி பண்ணி அரைக்கிற கரம் மசாலா தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பத்து எடுத்து அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிரேவி நான் கல் உப்பில் தான் செய்ய போகிறேன். நான் கல் உப்பு எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, 3 பட்டை, ஒரு அன்னாசி பூ. நம்ம கரம் மசாலா தூள் போடுறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அது கெட்டி பகுதி எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய சைஸில் 3 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான பொருள். இப்போ இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நான் 1 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சீரகம் நம்ம சேர்க்கும்போது நல்ல கிரேவியாக வரும், உடம்புக்கும் நல்லது. அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனில் சோம்பு சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் மிளகு சீரகம் அளந்துக்கோங்க. ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு ரொம்ப போடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கிட்டோம். அடுத்ததாக தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பத்தை நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காயும் ரொம்ப போட்டுறாதீங்க. தேங்காய் ரொம்ப போட்டிங்கன்னா கிரேவியோட டேஸ்ட் மாறிடும், குழம்பு மாதிரி ஆகிடும் கிரேவி. இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வதக்கி கிரேவி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ அது ஒரு பக்கம் ஆறட்டும். நம்ம ஆற வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி பெரிய கடாயாக எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ 3த்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடேறி பொரியட்டும். அடுத்ததாக நம்ம வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கிரேவி நல்லாயிருக்கும் சூப்பராக. தக்காளி கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நான் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். இந்த கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது இன்னும் சீக்கிரம் வதங்கிடும் நம்மளுக்கு வெங்காயம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா நைஸாக வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இடையில கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. இப்போ இது நல்லா வதங்கி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆறின எல்லா மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஜாரில்.
மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு நான் போட்டுக்கிறேன். ஏற்கனவே மிளகு வேறு நம்ம 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் டேபிள் ஸ்பூனில். இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுடைய மிளகாத்தூள் எந்த அளவுக்கு காரமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1.5 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். அடுத்ததாக மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் அதில் சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் அந்த மசாலாவில். இப்போ அதை நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா மசாலாவும் அரைச்சி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுட்டோம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த அளவுக்கு மசாலா கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் பாருங்கள், நான் மீடியமில் தான் வச்சு வதக்குனேன். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக வதக்கிக்கோங்க. நம்ம நிறைய போட்ட வெங்காயம் இப்போ எந்த அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்கள் வதங்கி. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு காட்டலை, நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கணுன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வதக்கிட்டேன். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ முக்கியமாக கரம் மசாலா தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைக்கிற தூளுன்றதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லைன்னா கடையில் வாங்கினதாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கரம் மசாலா தூளை சேர்த்து மீடியமாக வச்சு அதையும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். முக்கியமாக அடி பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்கிறதுனால நண்டு கிரேவி நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி பேஸ்ட் நான் மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி இந்த மாதிரி எடுத்து அந்த கெட்டி பகுதியெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நல்லா மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் ஊற்றிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா கம்மியாக போடுங்க, வெங்காயம் ஜாஸ்தியாக போடுங்க. இப்போ இது நல்லா தக்காளியும் நல்லா அந்த பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம பக்குவமாக நம்ம வதக்கி செய்யும்போது கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், தேங்காய், காஞ்ச மிளகாய், சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே நான் அதில் சேர்த்துட்டேன். இப்போ அந்த பேஸ்ட்டை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகு சீரகம்லாம் நல்லா நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இஞ்சி பூண்டோடு சேர்த்து அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த நண்டை சேர்த்துக்கலாம். இந்த மழை கிளைமேட்டுக்கு இந்த நண்டில் இந்த மாதிரி ரசம், இந்த மாதிரி கிரேவி, குழம்பு இதெல்லாம் வச்சு நம்ம மிளகு சேர்த்து செய்யும்போது இந்த சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேப்லெட் போட்டால் கூட ஒரு சில பேருக்கு சளியெல்லாம் கேட்காது. இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது மார் சளியெல்லாம் நல்லா அறுத்துக்கிட்டு வந்துடும். நண்டு சாப்பிடும்போதே ஒரு சில பேருக்கு கண்ணெல்லாம் தண்ணி வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இது இருக்குங்க இதில். இந்த மாதிரி டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நான் நண்டு எல்லா நண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தண்ணி இப்போ நான் கொஞ்சம் கூட சேர்க்கலை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரை அலசி நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போது ஒரு 2 கப் அளவு நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் மாதிரி இது டக்குன்னு வேகாதுங்க.
நண்டு வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும். நம்ம அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏற்கனவே 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க நீங்களும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நான் ஊற்றிட்டேன். இப்போ உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காயிடுச்சு. நண்டு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இடையில கிளறி விட்டுட்டேன். நீங்களும் கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக்காக நம்மளுக்கு நண்டு எல்லாம் சேர்ந்து அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கிரேவி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா திக்காக நம்மளுக்கு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக நண்டு கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் வீடியோவில் சொன்ன இந்த அளவுங்களோட நீங்கள் எல்லாமே அளவு போட்டு அதே அளவில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நீங்கள் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இதே மாதிரி உங்களுக்கும் நண்டு கிரேவி கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவிக்கிறேன் சர்வ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி நண்டு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸு, ரசம், சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.